ஒன்ஸ் உங்களுக்கு பிஓஐ ஆக்டிவேட் பண்ணல அப்படின்னா நீங்க போயிட்டு ஒன்ஸ் நீங்க செல் பண்ணும்போது உங்களுக்கு ஓடிபி கேக்குது, டிஓடிபி கேக்குது, சிடிஎஸ்எல் கன்ஃபர்மேஷன் கேக்குது அப்படின்னா முதல்ல நீங்க என்ன பண்ணணும், ஆண்ட் வெப் யூஸ் ஓபன் பண்ணிட்டு இதுல வந்து ஆப்ஸ் இருக்குல்ல சார், இந்த ஆப்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஸ்ல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல நிறைய அப்ளிகேஷன்ஸ், இதுல போட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. போட் போயிடுங்க. போட் போயிட்டு இதுல நீங்க பண்ண வேண்டிய ஸ்டெப் என்ன அப்படின்னா, இதுல மை அக்கௌண்ட் இருக்குல்ல, இந்த மை அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க டிடிபிஐன்னு இருக்கா, இந்த டிடிபிஐ கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ஆக்டிவேட் டிடிபிஐ அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. பண்ணிட்டு நீங்க ஜென்ரேட் டி பின் கொடுங்க. ஓகேவா? ஜென்ரேட் டி பின் கொடுத்தீங்க அப்படின்னா டி பின் ஜென்ரேட் ஆகி உங்க மொபைல் நம்பருக்கு, ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வரும். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது பேலன்ஸ் பெண்டிங் இருக்கு உங்க அக்கௌண்ட்ல அப்படின்னா இது ஆக்டிவேட் ஆகாது. பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா பேலன்ஸ் இவ்வளோ பண்ணணும்னு காட்டும். அதை மட்டும் நீங்க கண்டினியூ பே கொடுத்து ஆட் பண்ணி ஃபண்டை ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு நீங்க ஜஸ்ட் நெக்ஸ்ட் ப்ராசஸ் கேட்கும், ஓடிபி வரும். இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா 3 ஸ்டெப் தான். அக்கௌண்ட் கிளியரா உங்களுக்கு டிடிபிஐ அப்ரூவ் ஆயிடும். அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த இஷ்யூமே கிடையாது. நீங்க ஸ்லோ அண்ட் ஸ்டடியா ஒவ்வொன்றா செல் பண்ணிக்கலாம். நீங்க ஒவ்வொரு தடவையும் போயிட்டு டிடிபிஐ அப்ரூவ் பண்ண தேவையில்லை. இப்போ கண்டினியூ டு பே கேக்குதா, நான் ஃபண்டை ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னவோ அந்த ப்ராசஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு சிம்பிள், நான் போயிட்டு சிடிஎஸ்எல்ல விற்க தேவையே இல்லை. ஓகேவா?